இது நான் சொல்ல போறது இந்த சினிமா படத்துல வர காட்சியெல்லாம் இல்லை, உண்மையா நடந்த சம்பவம். இலங்கை நாட்டுல கிரேன் பாஸ், கொழும்பு கிரேன் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நரகம்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல 22ஆம் தேதி ஒரு அக்கா ஒருத்தவங்க, அக்காண்டு இல்ல அம்மாண்டு சொல்லலாம், கிட்டத்தட்ட 65 வயசு இருக்கும் போல, அவங்கள காணல. அப்ப அதனால தேடி தேடி அவங்கள காணல் என்ற காரணத்தினால அவங்களோட மகள் போலீஸ்ல ஒரு முறைப்பாடு கொடுத்திருக்காங்க. அந்த முறைப்பாடு எப்படியான முறைப்பாடுண்டா, எங்கட அதாவது காணல் என்றதை மட்டும் சொல்லாம கொலை செஞ்சிருக்கலாம், அதாவது அந்த காணாமல் போன அம்மாவினுடைய 2வது கணவரும் மருமகனும் கொலை கூட செஞ்சிருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு முறைப்பாடை கொடுத்திருக்காங்க. அதன் பிற்பாடு காவல்துறை அவங்கள விசாரிச்சு, அவங்க பாத்தீங்கன்னா விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சது மட்டும் இல்லாம அந்த காணாமல் போன அந்த அம்மாவினுடைய வீட்டுக்கு போறாங்க, அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டை போய் எல்லாம் விசாரிக்கும் போது பெருசா அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்க இல்லை, தடயங்களும் கடுமையா அதை பார்த்திருக்காங்க. அதுக்கு பிற்பாடு அவங்கள்ட்ட ஒரு சின்ன தடயம் மட்டும் கிடைச்சிருக்கு, அதாவது ரத்த துளிகள் அவங்களோட வீட்டுள்ளுக்கு 2-3 துளிகள் இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிற்பாடு கடுமையா தேடும் போது கத்திகளும், அதாவது கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில அந்த ரத்தத்துக்கும் அந்த கத்திக்கும் சம்பந்தப்பட்ட கத்திகளும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கடுமையான சந்தேகம் இந்த 2வது கணவரும் மருமகன் மேலையும் கடுமையான சந்தேகம் வந்ததுக்கு பிற்பாடு கடுமையா விசாரிச்சிருக்காங்க. அதன் பிற்பாடு அதை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணிருக்காங்க. அதுல இந்த கணவரும் 2வது கணவரும் மருமகனும் 2-3 பைகள்ல என்னமோ கொண்டு போறாங்க. எப்படி வேலைன்னு கதைக்கிறதுக்கே பயமா இருக்கு. அப்ப அதை கொண்டு போறாங்க. இதுக்கு பிற்பாடு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஏதோ சம்பவத்தை இவரும் கணவரும் மருமகனும் ஏதோ செஞ்சிட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டைல்ல விசாரிச்சிருக்காங்க போல. இவங்க தான் கொலை செஞ்சிருக்காங்கன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அந்த பையுள்ளுக்கு என்னத்தை கொண்டு போயிருக்காங்கன்றா, இந்த காணாமல் போன பெண்ணினுடைய கொலை செஞ்சு அந்த உடலை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி பையுள்ளுக்கு 2-3 பைகள்ல போட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்துல பாத்தீங்கன்னா தூக்கி வீசி இருக்காங்க. எப்படி சம்பவம் உண்டு பாருங்க. இப்ப இந்த புகார் கொடுத்திருக்காங்க மகள், அவங்க தெளிவா அந்த புகாரை கொடுத்திருக்காங்க. காணாமல் போனாங்கன்றத மட்டும் சொல்லாம கொலை கூட 2வது கணவரும் மருமகனும் கொலை கூட செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க இருக்கிறாங்கன்றதே தெரிய வந்திருக்கு. அப்ப அதை தாண்டி தேட போனா என்ன பிரச்சனைன்றது இன்னும் தெரிய வரல. கட்டாயம் ஏதாவது ஒரு குடும்பத்துல பண பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வேற ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருந்திருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இலங்கை நாட்டுல துப்பாக்கி சூடு சம்பவங்கள், பல மோசமான சம்பவங்கள் நடக்குது. ஆனா இந்த குற்றச் செயல்கள் கூடிக்கொண்டேதான் போகுதுன்னு. இன்றைக்கு ஒரு சிப்பாய் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கேன், ஏதோட ஹெரோயின் போதைப் பொருளோட. ஆனா அதை விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, நிறைய வழிப்பறி, கொள்ளையடிக்கிறது, ஏகப்பட்ட மோசமான செயல்களில் எல்லாம் ஈடுபட்ட ஒரு நபரா இருக்கு. அதே போல இந்த சம்பவத்தையும் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவிய கணவர் கொலை செய்கிறேன்டா, மருமகன் கொலை செய்கிறேன்டா, எப்பேற்பட்ட ஒரு துன்பமான சம்பவம். அதனால ஒன்றே மட்டும் மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, சரியான கவனமாக இருங்க. இலங்கை நாட்டுல தற்போது பாதுகாப்பு அப்படின்றது ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது. கொலை செய்யறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்குது, எவ்வளவோ வன்முறையான சம்பவங்கள் நடக்குது, பயமா இருக்குன்னு. அதனால மக்கள் கவனமாக இருங்க. இதுக்கு மேல நாங்க உங்களுக்கு சொல்ல முடியாது. இது செய்தி, இவ்வளவு நேரமும் கதைச்சது செய்தி. ஆனா இனிமே நீங்க சிந்திக்கணும், நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். எங்கட பாதுகாப்பை நாங்க உறுதி செய்யணும்டா, நாங்க தான் பாதுகாப்பாக இருக்கணும். யாரோடையும் தனியாக பயணம் செய்யாதீங்க. உங்களோட பிள்ளைகளை கிளாஸ் படிப்புக்கு அனுப்பும் போது தனியா அனுப்பாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. இது போல பல மோசமான சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்குன்னு. இதை விட இன்னும் முக்கியமான நிறைய சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இதை பார்க்கும்போது இதை தான் கதைக்கணும் போல இருக்கு. நன்றி சொந்தங்களே, இது போல இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.